Hi dear students. So this is the last question in the exercise. This domain கண்டுபிடிக்கலாம் tan inverse of square root of 9 minus x square. Tan inverse உடைய domain yes, I can remember that, and this curve looks like this, right? So this is my plus pi by 2 and this is minus pi by 2, and the domain is whole real scale. Okay, domain whole real scale, range open interval minus pi by 2 plus pi by 2. tan inverse குள்ளார எது இருந்தாலுமே tan inverse குள்ளார எது இருந்தாலுமே உங்களுக்கு whole real scale தான் டொமைனா இருக்கும். whole real scale தான் டொமைனா இருக்கும். So for example, நான் இப்போ என்ன செஞ்சிரேன்னா, இது tan inverse of tan inverse of x னா இந்த இடத்துல x உடைய வேல்யூ இதனுடைய டொமைன் from minus infinity to plus infinity ஃபுல்லுக்குமே தான். that is what the real scale. okay, இப்போ tan inverse of square root of x அப்படின்னு போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். tan inverse of square root of x அப்படின்னு போட்டிங்கன்னா, இப்போ இதில் என்ன ஆயிடும்னா, இதில் whole real scale domain, whole real scale எதுலாம் இந்த ஸ்கொயர் ரூட்டுக்குள்ளார போடலாம் அப்படின்னா, பாசிட்டிவ் நம்பர்ஸை மட்டும்தான் நம்ம ஸ்கொயர் ரூட்டுக்குள்ளார போடணும். ஸோ இதுலேருந்து நெகட்டிவ் நம்பர்ஸை நம்ம எடுக்கணும். அப்போனா இதனுடைய டொமைன் என்னவா இருக்கும் அப்படின்னா, x belongs to closed interval 0, infinity-ஆ இருக்கும். ஓகேவா? ஏன் இப்போ இதுல நெகட்டிவ் நம்பர்ஸ் இல்லாம போனதுக்கு காரணம் இந்த ஸ்கொயர் ரூட் அதனுடைய டொமைன்ல ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் ஏற்படுத்துச்சு, ஒரு லிமிடேஷன் ஏற்படுத்துச்சு. அண்ட் யூ நீட் டு பிலீவ் தட். ஓகே, நம்ம இப்போ ஜியோஜிப்ராவுக்கு போகலாம். ஜியோஜிப்ராவில் வில் டேக் தட் tan inverse of square root of x. okay, so this is the tan inverse of square root of x. இந்த கர்வ் எப்படி இருக்கு பாருங்க, பாசிட்டிவ் சைடு மட்டும் தான் இருக்கு பாருங்க, 0ல இருந்து இன்ஃபினிட்டி வரலையும் தான் இருக்கு. அண்ட் இதே தான் நம்ம இங்க ஒர்க் அவுட் பண்ணிக்கோம். ஸோ 0ல இருந்து இன்ஃபினிட்டி வரலையும் தான் அது இருக்கும், 0ல இருந்து இன்ஃபினிட்டி வரலையும் தான் இருக்கும். நான் சொல்றது புரியுதா? ஸோ இப்போ இதே மாதிரி இப்போ இதுக்கு நம்ம டொமைன் கண்டுபிடிக்கும் போது ஹோல் ரியல் ஸ்கேல் தான் இதுக்கு டொமைன். பட் அப்படி சொல்லிடக்கூடாது, அந்த வார்த்தையை நான் சொல்லக்கூடாது. அது டொமைன் கிடையாது. இதுல இந்த ரூட்டுக்குள்ளார இருக்கிறது எப்பெல்லாம் பாசிட்டிவா இருக்கும், ரூட்டுக்குள்ளார இருக்கிறது எப்பெல்லாம் பாசிட்டிவா இருக்கும்னா, இந்த வேல்யூஸ் போடும்போது மட்டும் தான் அது பாசிட்டிவா இருக்கும். ஓகே, யூ லீவ் திஸ் கர்வ். we shall take this curves root of x. ஓகேவா? இப்போ sin inverse of x ன்னு மட்டும் இருந்ததுன்னா என்ன டொமைன்? sin inverse of x ன்னு மட்டும் இருந்ததுன்னா என்ன டொமைன்? வெறும் அது -1 less than or equal to x less than or equal to 1. ஓகே, ஆமா தானே? அதனுடைய கர்வ் இப்படி தான் இருக்கும்ல. and this is +1 and this is -1, this is y axis and this is x axis. இதனுடைய டொமைன் இப்படி தான் இருக்கும். இந்த டொமைன்ல எந்த வேல்யூலாம் நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணா இந்த ரூட்டுக்குள்ளார நம்ம எதெல்லாம் சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம், ரூட்டுக்குள்ளார இருக்கிறது பாசிட்டிவா இருக்கணும். அப்பனா இதனுடைய டொமைன் என்னவா இருக்கும் அப்படின்னா, closed interval 0, 1. கரெக்ட்டுங்களா? closed interval 0, 1. அதாவது 0 less than or equal to x less than or equal to 1 மட்டும் தான் இதுக்கு டொமைனா இருக்கும். Can you get me? If you want, you can check this and let me delete this. Sin inverse of square root of x, right? It's a square root of x. பாருங்களேன், இதனுடைய டொமைன் 0ல இருந்து 1 வரலையும் தான் இருக்கு. பாருங்களேன், இதனுடைய டொமைன் 0ல இருந்து 1 வரல. அது காரணம் இந்த ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ். ஓகே, இப்போ நான் இன்னொரு கொஸ்டின் கேட்குறேன். ஸோ சைன் இன்வர்ஸ் ஆஃப் இது ரூட்டுக்குள்ளார இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் தான் அது. சரி, இப்போ நீங்க என்ன செய்யணும், சைன் இன்வர்ஸ் ஆஃப் 2x. 2xனா என்ன டொமைன்? அப்பனா -1 less than or equal to 2x less than or equal to 1 ன்னு எடுத்துக்கலாம். இதை 2ஆல டிவைட் பண்ணலாம். -1/2 less than or equal to x less than or equal to 1/2. ஆக்சுவலா சைன் இன்வர்ஸ் இந்த ரூட் இல்லாம வெறும் 2x ன்னு இருந்ததுன்னா இதனுடைய டொமைன் -1/2ல இருந்து +1/2 வரைக்கும் தான் இதனுடைய டொமைன், எப்போ ரூட் இல்லாம இருந்ததுன்னா. சரி, இப்போ இதுல எந்த வேல்யூவை சப்ஸ்டிட்யூட் பண்ணா இது பாசிட்டிவ் வேல்யூவா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 0ல இருந்து 1/2. அப்பனா இதனுடைய டொமைன் என்னது அப்படின்னாக்கா 0ல இருந்து 1/2. so I will put a closed interval. இதுல இருந்து இது வரைக்கும் தான் இருக்கும். and you can check this with GeoGebra. Okay,
I will put 2 there. Okay, so you see this curve and there will be a change. The 1 by 2 வரலையும் shrink ஆயிடும் பாருங்க. Yes, so இப்போ இது 1 by 2 வரலையும் தான் இது இருக்கு, 0 to 1 by 2 and this place is 1 by 2. அப்போ sin inverse of 2x க்கு டொமைன் கண்டுபிடிச்சிக்கிறீங்க, அந்த டொமைன்ல எதுலாம் பாசிட்டிவா இருக்கோ அதை எடுத்து சப்ஸ்டிட்யூட் பண்றீங்க. இப்போ இதே சிமிலர் கேஸ் தான் இப்போ இந்த இடத்துலயும். ஓகேவா, அந்த டொமைனை பத்தி உங்களுக்கு நல்லா கிளியரா யோசிக்க தெரியணும். இப்போ நான் I will do this first part. Tan inverse of square root of 9 minus x square. ஆக்சுவலா இது நான் வந்து ரஃப் ஒர்க்ல வச்சுக்கிறேன். tan inverse குள்ளார எது இருந்தாலும் whole real scale domain, whole real scale domain, அதுல எந்த சேஞ்சஸும் இல்லை. அந்த whole real scaleல இதுல எதெல்லாம் சப்ஸ்டிட்யூட் பண்ணா நெகட்டிவ் ஆகும் அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ரூல் இருக்கு. நம்ம என்ன செய்யணும், x ஸ்கொயர் இந்த ரூட்டுக்குள்ளார இருக்கிறத எடுத்து 0க்கு ஈக்குவேட் பண்ணிக்கணும். minus x square equal to minus 9, minus கட் ஆயிடும், x square equal to 9, x equal to plus or minus 3 அப்படின்னு எழுதிக்கணும். ஸோ இப்போ என்ன செய்யணும்னா இங்க வந்து ஒரு ரியல் ஸ்கேல வரைஞ்சிக்கணும். we did this in 11th standard. ஸோ இது மைனஸ் இன்ஃபினிட்டி அண்ட் இது வந்து பிளஸ் இன்ஃபினிட்டி, இந்த இடத்துல மைனஸ் 3, இந்த இடத்துல பிளஸ் 3. ஓகேவா, இப்போ இதுல கவனி, 3 இன்டர்வல் பிரிச்சுக்கலாம். மைனஸ் இன்ஃபினிட்டி கமா மைனஸ் 3 இப்படி ஒரு இன்டர்வல் பிரிச்சுக்கலாம். அடுத்தது மைனஸ் 3 கமா 3ன்னு ஒரு இன்டர்வல் பிரிச்சுக்கலாம். 3 கமா இன்ஃபினிட்டி ஒரு இன்டர்வல் பிரிச்சுக்கலாம். 9 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இது நெகட்டிவா இருக்க போதா பாசிட்டிவா இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். ஓகே, இது சும்மா ஒரு டேப்லர் காலம் போட்டுக்கும். இது நெகட்டிவா இருக்கா பாசிட்டிவா இருக்கான்னு செக் பண்ணலாம். ஏன்னா நெகட்டிவா இருக்கிற இன்டர்வல் ஐ ஷுட் லீவ் தட். எப்பெல்லாம் நெகட்டிவ் ஆகுமோ அப்பெல்லாம் இந்த இடத்துல நான் விட்டுட்டேன், அதே மாதிரி தான் இந்த இடத்துலையும் நான் விட்டேன். ஸோ சேம் கைண்ட் ஆஃப் எக்ஸ்பிளனேஷன் தான் இந்த இடத்துல. ஸோ ஐ வில் டேக் எனி நம்பர் ஃப்ரம் திஸ் இன்டர்வல் அண்ட் திஸ் இன்டர்வல் ஹேஸ் minus 4 and if I substitute minus 4 here and you will get 9 minus 16 and it will be negative, right? So this is negative. And if I take any number from this interval, let me take 0 now, and if I substitute 0 here and I will get 9 minus 0, that is positive, right? So that is positive. And so that here also it will be negative. Okay, let us take 4 from this interval and let me substitute here, and 9 minus 16 is negative value and it gets here. Okay, it's negative value. இது பாசிட்டிவா இருக்கணும்னா அப்ப இந்த இடம் மட்டும் தான். இது மைனஸ் 3ஐயும் பிளஸ் 3ஐயும் இந்த இன்டர்வல்ல சேர்த்துக்கலாமான்னு பார்த்தா சேர்த்துக்கலாம். ஏன்னா மைனஸ் 3யும் பிளஸ் 3யும் போடும்போது இது என்ன ஆகும், 0 ரூட்டுக்குள்ளார 0 அலவுட். ஆக்சுவலா இது tan இன்வர்ஸ் ஆஃப் இந்த ரூட் இல்லாம இருந்ததுன்னா ஃபுல் ரியல் ஸ்கேல் வந்து டொமைன் தான். பட் அதுல இந்த ரூட் இருக்கிறதால எதுலாம் பாசிட்டிவா இருக்கோ அந்த இடம் மட்டும் தான். ஓகேவா, ஸோ இப்போ இதனுடைய டொமைன் என்னதுன்னா, therefore domain is the domain is closed interval minus 3 comma plus 3. okay, closed interval minus 3 comma plus 3. closed interval போட்டுக்கணும். இங்க நான் இதே மாதிரி காப்பி பண்ணக்கூடாது, minus 3 plus 3 போடலாம் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். இன்ட்ரெஸ்டிங்கான சம் தான். இந்த ஸ்கொயர் ரூட் இருக்கிறதால இதே மாதிரியே வேற ஏதாச்சும் ஒன்னுடைய டொமைனையும் உங்களால கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த ஒரு சம் போடுறோம்னா அந்த ஒரு சம் மட்டும் யோசிக்க கூடாது. இதுக்கு பேரலா வேற சில கொஷின்ஸ் எல்லாத்தையும் நீங்களே கிரியேட் பண்ணி யோசிச்சீங்கன்னா இட் வில் பி பெட்டர். ஓகே, இப்போ இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்போ இதே சம் வந்து இப்போ இந்த சம் நம்ம பார்க்கலாம். 9 இது I will highlight this. tan inverse of square root of 9 minus x square. Okay, 9 minus x square. So see this curve, and this curve exists from minus 3 to plus 3 from x axis. ஓகேவா, ஸோ இதனோட டொமைன் வந்து மைனஸ் 3லேருந்து பிளஸ் 3, மைனஸ் 3லையும் இருக்கு பிளஸ் 3லையும் இருக்கு, அந்த இடத்துல எக்ஸ் ஆக்சிஸை விட்டு இருக்கு. அதனால நம்ம டொமைன் வந்து இதே இடத்துல நம்மளுக்கு ஆன்சரா வந்துருக்கு. ஓகே, இப்போ இந்த ஃபங்க்ஷன் கூட ஏதாவது ஒரு நம்பரை நம்ம ஆட் பண்ணலாம் இல்லை சப்ராக்ட் பண்ணலாம். நான் என்ன செய்யறேன், இது கூட வந்து ஒரு பிளஸ் பைன்னு ஒரு நம்பரை ஆட் பண்றேன். பை இஸ் ஏ நம்பர், ரைட்? பை வந்து 180 டிகிரின்னு நினைக்க கூடாது. பை வந்து 3.14 சம்திங். ஐ வில் ஆட் எ பை. இஃப் ஐ ஆட் பை, வாட் வில் ஹேப்பன்? எப்பவுமே வந்து இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் கூட வந்து நீங்க ஏதாச்சும் ஒரு நம்பரை கூட்டுறீங்கன்னா, இப்போ 3 கூட்டுறீங்கன்னா 3 சென்டிமீட்டர் அந்த கரு மேலே ஏறிடும். ஓகே, 3 சென்டிமீட்டர் ஏறுதான்னு செக் பண்ணலாமா? 3 ஆட் பண்றேன். ஓகே, அது 3 சென்டிமீட்டர் ஏறிடுச்சு பாருங்களா. 1 2 3. ஓகே, if I substitute minus 3 there, okay,
-3. இப்போ இது இங்க இருந்துச்சு ஆக்சுவலா, இங்க இருந்து 3 சென்டிமீட்டர் கீழே போயிடும். ஓகே, எஸ் கீழே வந்துச்சு பாருங்க, 1 2 3. பட் அதனுடைய டொமைன்ல ஏதாச்சும் சேஞ்சஸ் இருக்கா பாருங்க. டொமைன் வந்து அதே -3ல இருந்து +3 தான். ஸோ இந்த இடத்துல ஏதாவது ஒரு நம்பரை ஆட் பண்றதால there won't be change any in this domain. You have to think lot. ஸோ இப்போ நான் ஏன் இதை பத்தி பேசுறேன்னு உங்களுக்கு தெரியும். இப்போ இந்த இடம் பாருங்களேன், இந்த சம்ம பாருங்களேன். இப்போ இதனுடைய டொமைன் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி ஏதாச்சும் ஒரு நம்பரால பெருக்கிறதாலையும் டொமைன் மாறாதுப்பா. யூ லிசன் ஹியர். நான் இதை டெலீட் பண்ணிடுறேன். இந்த இடத்துல வந்து இதுக்கு முன்னாடி வந்து ஏதாச்சும் ஒரு நம்பரால பெருக்கிறேன், 4ஆல பெருக்கிறேன். 4ஆல பெருக்குனா பாருங்க, அதுல ஏதோ ரேஞ்சில தான் சேஞ்சஸ் ஏற்படுத்தி தவிர டொமைன்ல எந்த சேஞ்சஸும் ஏற்படல. ஸோ இதுக்கு முன்னாடி நம்பரால பெருக்கிறதாலையும் இது கூட ஆட் பண்றதாலையும் இது எல்லாமே வந்து 11th ஸ்டாண்டர்டுடைய ஃபர்ஸ்ட் யூனிட்ல ஆட் பண்ணா மேல ரைஸ் ஆகும் அப்படின்லாம் நம்ம பார்த்துருக்கோம். அதனாலதான் இது. ஆனாலும் அதனுடைய டொமைன் வந்து டொமைன்ல எந்த சேஞ்சஸும் நடக்கவே இல்லை. ஸோ இப்போ இதே தான். இப்போ இதனுடைய டொமைன் என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் ஸ்ட்ரெயிட்டாக சொல்லிடுவேன். இதனுடைய டொமைன் வந்து ரியல் ஸ்கேல் ஃபுல்லாமே. இது இருக்கிறதால டொமைன்ல எந்த டிஸ்டர்பன்ஸும் வராது. இது இருக்கிறதால அதோட மட்டும் இல்லாமல் இங்கே ஸ்கொயர் ரூட் எதுவும் இல்லை. அதனால இது வந்து கண்டிப்பாக இதனுடைய டொமைன் வந்து இப்படி தான் இருக்கும். ஓகே, ஸோ அப்போ ஸ்கொயர் ரூட் இருந்தால் தான் பிரச்சனை. செகண்ட் சப்டிவிஷன் 1/2 tan inverse of 1 minus x square minus pi by 4. கரெக்டா? tan inverse of pi by 4. 1 minus x square. ஸோ இதனுடைய டொமைன் வந்து domain is whole real scale, இல்லனா x belongs to -infinity, +infinity. ஸோ இந்த மாதிரி ரெண்டு விதத்தில் எப்படி வேணாலும் ஆன்சர் பண்ணிக்கலாம் அதை. ஏன்னா இதில் எதுவும் ரெஸ்ட்ரிக்ஷன் வராது. ஓகே, இப்போ இந்த சம் ஓகே. ஸ்கொயர் ரூட் வரும்போது இந்த மாதிரி நீங்கள் யோசிக்கணும்னு நான் சொல்லியிருக்கேன். அடுத்தது tan inverse of 1/x இப்படி இருந்ததுன்னா என்ன ஆகும்? இப்போ இதுக்கும் வந்து ஹோல் ரியல் ஸ்கேல் டொமைன் தான். ஹோல் ரியல் ஸ்கேல் டொமைன் வச்சுக்கோங்க, ஹோல் ரியல் ஸ்கேல். ஆனால் இதில் ஏதோ ஒரு வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணால் இது இன்ஃபினிட்டி ஆகிடும்ல, 0. அப்போனா இது வந்து இதுக்கு கிராஃப் வரைஞ்சா ஹோல் ரியல் ஸ்கேல்லையும் கர்வ் இருக்கும், 0க்கு நேராக மட்டும் கர்வ் இருக்காதா? அந்த மாதிரி ஒரு யோசனை வருது எனக்கு. I will delete this and I will put that curve tan inverse of 1 divided by x. எஸ், இங்கே பாருங்க, 0க்கு நேராக கர்வ் கிடையாது. இந்த இடத்துல வந்து ஹோல் இருக்கும். இந்த இடத்துல ஆக்சுவலாக அந்த கிராஃபில் வந்து ஹோல் இருந்தால் அதில் வராது. மிச்சம் எல்லா இடத்துலையுமே இந்த கர்வ் இருக்குது. இப்போ நான் உதாரணத்துக்கு இந்த இடத்துல வந்து என்ன செஞ்சிடறேன்னா, ஐ வில் புட் +3. இப்போ +3 போட்டால் சரி. இப்போ டினாமினேட்டரில் ஹோல் ரியல் ஸ்கேல் தான் இதுக்கு டொமைன். பட் டினாமினேட்டரில் என்ன போட்டால் இது 0 ஆகிடும்? கொஞ்சம் யோசிக்க பார்ப்போம். -3. அப்போனா -3க்கு நேராக ஒரு கேப் வரப்போகுது. ஸோ லிசன் திஸ் கிராஃப் அண்ட் யா தட் ஹேப்பன்ட், ரைட்? அப்போ இதனுடைய டொமைன் வந்து ஃபுல்லாக ஹோல் ரியல் ஸ்கேல். அப்போனா இதனுடைய டொமைன் என்னவா இருக்குன்னா ஹோல் ரியல் ஸ்கேல். ஐ நீட் டு சப்ராக்ட் தி 0. அதே மாதிரி தான் இந்த இடத்துல ஹோல் ரியல் ஸ்கேல் அண்ட் -3 இஸ் டெலிட்டட். எப்பவுமே இந்த tan இன்வர்ஸ்க்குள்ளார இந்த மாதிரி ஸ்கொயர் ரூட்டும் இந்த மாதிரி ரேஷனல் ஃபங்க்ஷன் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் யோசிக்கணும். அதை தவிர வேற ஏதாச்சும் பாலினாமியல்ஸ் இருந்துச்சு, இதே மாதிரி பாலினாமியல் இருந்துச்சுன்னா, எஸ், இந்த மாதிரி ஒரு பாலினாமியல் இருந்துன்னா ஹோல் ரியல் ஸ்கேல் தான் டொமைனாக இருக்கும். தட் இஸ் நத்திங் டு எக்ஸ்பிளைன். ஸோ இப்போ நீங்கள் இதை கண்டிப்பாக புரிஞ்சிக்க முடியும், இதனுடைய டொமைனை புரிஞ்சிக்க முடியும். இப்போ இதே மாதிரியே நீங்கள் நெட்டில் வந்து நிறைய ஃபங்க்ஷன் எடுத்து அதனுடைய டொமைனை வந்து நீங்கள் கண்டுபிடிக்க தெரிஞ்சுக்கணும். இன்னும் முக்கியமாக ஐஐடியோடைய என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் புக்கில் நான் பார்த்துருக்கேன், இதனுடைய ரேஞ்சையும் கண்டுபிடிக்கிறாங்க. அதுதான் ரொம்ப கஷ்டமான வேலையாக இருக்கும். ரேஞ்சை பற்றி எந்த விதமான கொஷின்ஸும் உங்கள் புக்கில் இல்லை. ஓகே, இதை கற்றுக்கிறதே இப்போதைக்கு வந்து ஒரு பெரிய விஷயமா இருக்கும். வில் ஸ்டடி இன் ஹையர் கிளாஸ். ஓகேவா? தேங்க்யூ.